நமது பயிற்சி மையத்தில் எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப். இந்த எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப்பில் நம்ம நடத்தக்கூடிய 3வது தேர்வு இது. இது வரைக்கும் நம்ம 3 டெஸ்ட் வச்சுருக்கோம். 50 மதிப்பெண்ணுக்கு நம்ம ஏற்கனவே டெஸ்ட் வச்சிட்டோம். இது 3வது டெஸ்ட்டு. கணக்கை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம நொடி பொழுதில் போகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்போ நேரத்தை தான் நம்மங்க மிச்சப்படுத்தணும். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின். 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் HCF 5 எனில் எல்சிஎம் காண்க. கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்க பாருங்கள். ஓகேங்களா? கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம படித்தாதான் நம்ம எளிமையாக என்ன பண்ணலாம், கணக்கு போடலாம். ஓகேங்களா? நம்ம கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்காமல் கணக்கு போட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்துருப்போன்னா, இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இதுதான் நம்ம பெரும்பாலும் நம்ம கணக்கு போட்டிருப்போம். இங்கே கேட்டிருப்பது என்னது, 3 எண்களின் பெருக்கல் பலன். அப்போ 3 எண்கள்னால் எது? எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். இந்த 3 எண்களின் பெருக்கல் பலன் என்ன வரும்னா, ஹெச் பவர் இந்த 3 எண்ணிலேருந்து 1 கழிக்கணும், 3 - 1. அப்போ 3 - 1 என்னது, H² இன்ட்டு எல்சிஎம். அதுவே 4 எண்களின் பெருக்கல் பலன் கேட்டாங்கன்னா 4ல் 1 கழிச்சுன்னா H³ இன்ட்டு எல்சிஎம். அப்போ இங்கேயும் நான் எப்படி தான் சார் எழுதுன்னா, H பவர் 2 - 1, 2 - 1 என்னது 1. அப்போ H இன்ட்டு எல். இப்படி தான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? கடைசி வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, A முதல் Z வரை உள்ள எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ H பவர் 25 இன்ட்டு எல். அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி படிக்கணும், இந்த கொஸ்டினை கவனிங்க. நான் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். நொடி பொழுதில் போடலாம், ஒரே நொடியில் போடலாம். மேக்ஸிமம் 10 நொடியில் அந்த கணக்கை முடிச்சிடணும். 3 எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 எண்களின் பெருக்கல் பலன் அது 1875. ஓகேங்களா? அதில் எல்சிஎம் எவ்வளோ அதை தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் தெரியாது. HCF என்னென்னு எடுக்கணும், 3 எண்கள்னால் H² எடுக்கணும். ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1875. H ஈக்குவல் டு எவ்வளோ, 5. H ஈக்குவல் டு எவ்வளோ, 5. அப்போ L இன்ட்டு 25 ஈக்குவல் டு 1875. அதுதான். அப்போ எனக்கு தேவை L தான். இப்படியே அடிங்க. 5ஆல் அடிச்சிங்கன்னா 5 5 25. இது அடிச்சிங்கன்னா 3 5 5, 7 5 35, 5 5 25. மீண்டும் 5ஆல் அடிங்க. இந்த 5ஆல் அடிச்சிங்கன்னா 7 5 35, 5 5 25. அப்போ L ஈக்குவல் டு எவ்வளோ, 75. நமக்கு கணக்கு போடுறதுக்கு 1 நிமிடம் தான் ஆகும். ஆனால் அந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கணக்கு போடுங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். 3 எண்களின் பெருக்கல் பலன்னா, அதாவது HCFல ஒரு பவர் குறைக்கணும். 4 எண்களின் பெருக்கல் பலன்னா HCFல ஒரு பவர் குறைக்கணும். n எண்களின் பெருக்கல் பலன்னா அப்போ n-1 n. அதனால் அப்போ 0. அப்போ n நம்பர் பவர் 0 என்னது, L. அப்போ அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 3 எண்களின் மீசிமா 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்பேவாக இருக்க இயலாது. பாருங்கள், மீசிமா ஆனது மீப்பேவாவின் மடங்குக்கு சமம். அதுதான், அதாவது எல்சிஎம் ஆனது எப்பொழுதும் HCFின் மடங்காகும். இப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். என்ன வரும், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனால் வகுக்க முடியாதது தான் என்னவா இருக்க இயலாது, மீப்பேவாவாக இருக்க இயலாது. அவ்வளோதான். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிடமே ஆகாது. 10 செகண்டில் கணக்கு போட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த சிறிய எண்ணிலிருந்து 7ஐ கழிக்க அது என்னது, 12 16 18
28ஆல் மீதியின்றி வகுப்படும். எந்த எண்ணிலிருந்து 7ஐ கழிக்க என்னது, எந்த எண்ணிலிருந்து 7ஐ கழிக்க 12, 18, 21, 28ஆல் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்று எல்சிஎம் எடுத்து 7 கூட்டணும், இல்லைனா 12, 16, 18, 21, 28 அதனால் இந்த எண்களுக்கு எல்சிஎம் எடுத்து போடணும். அதனால் அல்லது என்ன பண்ணுன்னா, வகுப்படும் தன்மை 12, 16, 18, 21, 28 அதனால் எந்த எண்ணிலிருந்து 7ஐ கழிக்க, அப்போ ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 7 கழிங்க. அதனால் 7 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 1030, 1015, 1008, 1001. இப்போ என்ன சார் நான் பண்ணுன்னா, இதெல்லாம் பிரிங்க. இதை 3 × 4 இதை பிரிச்சிங்கன்னா 3 × 4, இதை 4 × 4, 9 × 2, 7 × 3, 7 × 4. அப்போ எந்த எண்கள்லாம், அதாவது அதிகப்படியாக வரக்கூடிய எண்கள் ஒவ்வொன்று எடுங்க. 3, 4, 7ஆல் வகுப்படும் எண்களை மட்டும் எடுத்துக்கங்க. என்னது, இதில் எதை ஸ்பெசிஃபிக்காக எடுக்கலான்னா, இடையில் 4 எடுங்க. 4ஆல் வகுப்படும் எண்கள் எதுன்னு பாருங்கள். கடைசி 2 எலமெண்ட்டை 4 வகுத்தா தான் மொத்த எலமெண்ட்டையும் 4 வகுக்கும். ஸோ கடைசி 2 எலமெண்ட்டை 4 வகுக்காது, இதை 4 வகுக்காது, இதையும் 4 வகுக்காது. அப்போ 8 தான் 4 வகுக்கும். ஸோ இதுதான் என்னது, இந்த கொஸ்டினுக்கான விடை. 1 எந்த சிறிய எண்ணிலிருந்து 7ஐ கழிக்க 12, 16, 18, 21ஆல் மீதியின்றி வகுப்படும் என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்படி ஆப்ஷன்லேருந்து அதனால் போகலாம். இது ஒரு வகை. அல்லது இன்னொரு மெத்தடு என்னென்னா, நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு அதில் 7 கூட்டணும். 2 என்ன வரும், 6 2 12, 8 2 16, 9 2 18, 21 ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது 14 2 28. அடுத்தது 3ஆல் பிரிங்க. 2 3 6, 8, 3 9, 7 3 21, 14 அப்படியே வச்சுங்க. மீண்டும் 2ஆல் பிரிக்கலாம். 1 2 2, 4 2 8, 3 7 அதனால் 7 2 14. இப்போ அதனால் 2 முறைக்கிற ஒரு 7 அடிச்சுங்க, மீதி எல்லாத்தையும் பெருக்குங்க. அதனால் மீதி எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 7. அதனால் பெருக்கி இது கூட எதை கூட்டணும், 7 கூட்டணும். என்ன வரும், 3 2 6, 6 2 12, இது ஒரு 12, 12 12 எவ்வளோ, 144 × 7. என்ன வரும், 7 28 8, மீதி 2, 7 28 2, 30க்கு 0, மீதி 3, 1 7 7 3 10, 108. இதுவும் கூட நான் எதை கூட்டணும், எல்சிஎத்தும் கூட 7 கூட்டணும். அப்போ எனக்கு எல்சிஎம் 108, 108 கூட ஒரு 7 கூட்டிங்கன்னா 115. அப்போ பி தான் ஆன்சர். ஆன்சரு பி தான் ஆன்சர். அப்போ நம்ம கணக்கை 2 வடிவத்தில் போட கற்றுங்க. ஓகேங்களா, தெரியாதவங்க மீண்டும் பாருங்கள். அதனால் ஃபஸ்ட்டு 2ஆல் எடுங்க, அடுத்து 3ஆல் எடுங்க, அப்புறம் 7ஆல் எடுங்க. ஓகேங்களா, எப்படி எடுத்தாலும் நமக்கு வரும். சரி, குறிப்பு கவனிங்க. எந்த எண்ணிலிருந்து அதனால் ஒரு எண் கழிக்கப்பட்ட நிலையில் குறைக்கப்பட்ட நிலையில் மீதியை தரும் இப்படினாலும் கேட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கூட அந்த மதிப்பை கூட்டிக்கணும். கழிக்கப்பட்டதுனாலும் கூட்டணும்,
குறைக்கப்பட்டதுனாலும் கூட்டணும், மீதியை தருனாலும் கூட்டணும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 6, 7, 9, 10 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது மீதி 2ஐ தரும் மிக சிறிய எண். மீதி 2ஐ தரும் மிக சிறிய எண். என்ன பண்ண சொன்ன? 1 நம்ம எல்சிஎம் எடுத்து போடணும். 1 என்ன பண்ணணும்? 1 எல்சிஎம் எடுத்து போடணும். அல்லது என்ன பண்ணணும்? 1 எல்சிஎம் எடுத்து போடணும். அல்லது என்ன பண்ணணும்? இந்த எண்களால் வகுக்கும் போதுன்னு சொன்னால, எந்த எண்களால்? 6, 7, 8, 9, 12ஆல் வகுக்கும் போதுன்னு சொன்னானா? அப்போ இதை பிரிக்கணும். 3 × 2 7 தான். இது 8. 4 × 2 3 × 3 4 × 3. அப்போ இருக்கக்கூடிய முக்கியமான எண்கள் 2 ஹையஸ்ட் பவர் 4. அப்போ 3, 4, 7 இந்த 3 எலமெண்ட்டை எடுத்து பாருங்கள். மீதி 2ஐ தரும். மீதி 2ஐ தருனா என்னது? எல்சியத்தோடு 1 2 கூட்டணும். இல்லைனா அந்த மீதி 2 அங்கே கழிச்சிருங்க. 574. இங்கே 2 கழிங்க. 504. இங்கே 2 கழிங்க. என்ன வரும்? 610. இங்கே 2 கழிங்க. 577. இப்போ இந்த 3 எண்களாலும் வகுப்பறை எண் எதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எப்பவுமே 4க்கு பாருங்கள், அதுக்கடுத்து தான் மற்றதுக்கெல்லாம் பாருங்கள். 4ஆல் வரனாலே மற்றதும் வராதுன்னு அர்த்தம். மற்றது வந்தாலும் எதுனா 1 வரனாலும் அது என்னது? வகுக்காது. 77 4 வகுக்காது. 10 4 வகுக்காது. 74 4 வகுக்காது. அப்போ வகுப்படக்கூடிய எண் ஒன்று தான். அப்போ இந்த எண்களால் எதுனா 6, 7, 8, 9 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது மீதி 2ஐ தரும் மிக சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஆன்சர். புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்? 6, 7, 8, 9 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது மீதி 2ஐ தரும்னா 1 எல்சியத்துங்கூட 2 கூட்டணும். அப்போ இந்த எண்ணுக்கு நீ எல்சியம் எடுக்கணும். எந்த எண்ணுக்கு? 6, 7, 8, 9, 12க்கு எல்சியம் எடுக்கணும். எல்சியம் எடுத்தால் என்ன வரும்? 2ன்னு வச்சுங்க. 3 2 6 7 4 2 8 9 6 2 12. மீண்டும் 3 எடுங்க. 1 3 3 7 4 3 9 2 3 6. 2 ஹையஸ்ட் பவர் இங்கே இருக்குது. 2 விட்டுருங்க. மீதி எல்லாத்தையும் பாருங்க. 2 × 3 × 7 × 4 × 3 3 2 6 6 7 42 இன்ட்டு 4 3 12. அப்போ என்ன வரும்? மொத்தமாக பெருக்கணும். அப்போ பெருக்கிறதுலையும் நம்ம எளிமையாக பெருக்கினா தான் ஈஸியாக வரும். நம்ம மட்டும் பெருக்கக்கூடாது. அப்போ எப்படி சார் இது ஈஸியாக பெருக்கலான்னா கவனிங்க. 3 9 9 9 7 என்னது? 63. 63 × 2 எவ்வளோ? 63 × 2 3 2 6 126. 126 × 7 என்ன வரும்? 6 7 42க்கு 2 மீதி 4 7 14 14 நாளும் 7 14 14 நாளும் 18க்கு 8 மீதி 1 1 7 7 1 நமக்கு என்ன வரணும்? நல்லா கவனிங்க. எல்சிஎம் எடுத்து 2 கூட்ட சொன்னால் எங்கே தப்பு பண்ணிக்கணும் பாருங்கள். 3 2 6 7 4 2 8 9 அப்படியே வச்சுக்கினா இது என்ன வரும்? 6 2 12. 3 போடுறோம். 1 3 3 7 4 அப்படியே இருக்குது. 3 9 2 3 6. சரி, அப்போ இந்த 2 ஹையஸ்ட் பவர் இங்கே இருக்குது. இப்போ 2 × 3 6 6 × 4 × 3 இது எப்படி பெருக்கலாம்? மொத்தமாக பெருங்க. 3 9 9 7
97 63 இன்ட்டு 2 126 126 இன்ட்டு என்னது 7 6 42க்கு 2 மீதி 4 7 14 4 18க்கு 8 மீதி 1 1 7 1 8 என்ன வருது? எல்சியம் தப்பாக வருதுங்களே, வரக்கூடாது. சரி கவனிக்க பாருங்கள், எங்கே நம்ம தப்பு பண்ணிக்கிறோம் பாருங்கள். 3 9ன்னு அர்த்தமா? 97 63 63 இன்ட்டு அதுதான் எடுக்கும்போதே ஒரு அழகாக ஆர்டராக எடுத்து போயிருக்குன்னா தான் கரெக்டாக வரும். 2 இன்ட்டு 4 இன்ட்டு 7 இன்ட்டு 3 இன்ட்டு 3 பாருங்க. 3 9 97 எவ்வளோ? 63 63 இன்ட்டு 2 126 இன்ட்டு 4 இப்போ வரும் பாருங்க. 6 24க்கு 4 மீதி 2 இன்னும் 2 10க்கு 0 மீதி 1 1 4 1 5. இது எல்சிஎம். எல்சியத்தும் கூட என்ன கூட்டணும்? 2 கூட்டணும். எல்சியத்தும் கூட என்ன பண்ணணும்? 2 கூட்டணும். இதுதான் இதுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? இதனுடைய எல்சிஎம்த்தால் இது எல்லாத்தையும் எல்சிஎம் எவ்வளோ வந்தது? 504. இந்த 504 கூட 2 கூட்டினா அதுதான் ஆன்சர். அப்போ மீதி 2 தரும். அதனால் மதிப்பு குறைக்கப்பட்ட நிலையில், அதனால் கழிக்கப்பட்ட நிலையில் இப்படி நல்லா கேட்டாங்கன்னா எல்சியத்தோடு 2 கூட்டணும், இல்லைனா ஆப்ஷன்லேருந்து போடணும். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து இந்த கொஸ்டினை கவனிங்க. இந்த கொஸ்டினுக்கு வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கொஸ்டின் வாங்க பாருங்கள். 10 செகண்டில் போட்டுடலாம். மதிப்பு 5 அதிகரிக்கப்பட்ட நிலையில் 24 32 36 54 ஆல் மீதியின்றி வகுப்படும் சிறிய எண்ணு கேட்குறேன். மதிப்பு 5 அதிகரிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு போடணுன்னா அதிகரிக்கப்பட்டதுனாலே மைனஸ் பண்ணணும். இல்லை சார் நான் ஆப்ஷன்லேருந்து போகிறேன்னா அந்த 5 அதிகரிச்சுங்க. ஆப்ஷனில் 5 அதிகரிச்சிடுங்க. அதிகரிச்சா என்ன வரும்? 1728 1864 இங்கே 869 இங்கே 874. பாருங்கள், இந்த எண்களால் வகுப்படணும். 32 36 54 என்னது? 6 இன்ட்டு 4 8 இன்ட்டு 4 9 இன்ட்டு 4 96 54. அப்போ மேஜர் ஆஃப் எலமெண்ட் என்னது? 4 9 எடுத்து செக் பண்ணுங்கள் பாருங்கள். கடைசி 2 எலமெண்ட்டை இது 4 வகுக்காது, 74 4 வகுக்காது. ஸோ இது 2 கிடையாதுன்ட்டேன். அப்போ இது 2 4ஆல் வகுக்குது, இது 2 9ஆல் வகுக்குமான்னு பாருங்கள். இதனுடைய கூட்டுத்தொகை 18, நிச்சயமாக 9 வகுக்கும். இதனுடைய கூட்டுத்தொகை என்ன? 18, இதையும் 9 வகுக்கும். ஆனால் அவன் கேட்டது என்னது? மீதின்றி வகுப்படும் மிக சிறிய எண். அப்போ இந்த 2 எண்ணில் சிறிய எண் எது? இதுதான் சிறிய எண். அப்போ சி தான் ஆன்சர். அதாவது 559. புரியுதுங்களா? ஒரு நிமிடமே ஆகாது. சரி, இந்த கணக்கு கவனிங்க. என்ன வரும்? 16 24 36 மற்றும் 54 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய 5 இலக்க எண். இந்த மிக சிறிய 5 இலக்க எண்ணெல்லாம் கேட்டாங்கன்னா 5 இலக்க எண்களே சிறிய எண் எது? 10,000. அதனால் 5 இலக்க எண்களே சிறிய எண் எது? 10,000. அப்போ இந்த 10,000 என்பதை மேலே கொடுக்கப்பட்ட எண்களுக்கு எல்சிஎம் எடுத்து அந்த 10,000ஆல் வகுக்கணும். அதனால் மேலே கொடுக்கப்பட்ட எண்களுக்கு என்ன எடுக்கணும்? எல்சிஎம். எல்சிஎம் எப்படி எடுக்க சொன்னேன்? எடுத்த உடனே சிறிய எண்ணுக்கு போடுங்க.
2 எடுத்து போடுங்க. 8 2 16, 12 2 24, 18 2 36, 27 2 54. 3ஆல் போடுங்க. 3ஆல் போடும்போது 8 வகுப்படாது. 12 4 3 12, 6 3 18, 9 3 27. இப்போ 2ஆல் போடுங்க. 4 2 8, 3 2 6, இந்த 9 அப்படியே வச்சுங்க. 4உடைய ஹையஸ்ட் பவர் 4 இருக்குது, அப்போ 2 விட்டுருங்க. 3உடைய ஹையஸ்ட் பவர் 9 இருக்குது, 3 விட்டுருங்க. அப்படி மல்டிபிள் பண்ணுங்கள், எல்சிஎம் கிடச்சிடும். எல்சிஎம் எனக்கு என்னென்னு 2 2 4, 3 12, 12 48, 48 9, 432. இதுதான் எல்சிஎம். இந்த 432 எல்சியத்தால் எதை வகுக்க சொன்னால் 10,000 வகுக்கணும். 10,000 வகுத்து எல்சியத்துலேருந்து மீதி கழிச்சிட்டு 10,000 கூட்டிக்கணும். ஓகேங்களா? அப்போ 432க்கு வகுக்கிறேன். 10,000 எத்தனை 432 இருக்குன்னா 23 இருக்கும். எப்படி சார் நான் டக்குன்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ நம்ம வகுத்தான் பார்க்கணும். 1000 2 400 இருக்குது, அப்போ 864. கழிச்சிட்டா 136 வருது. 0 வைக்கிறே இறக்கினேன். 3 400, 1296. கழிச்சிட்டா 64. என்ன பண்ண சொன்னேன்? இந்த எல்சியத்தால் மீதியை கழிக்கணும். கழிச்சிட்டா 368. இந்த 368 எதுவும் கூட கூட்டினா 10,000 கூட கூட்டினா அதான் மீதியின்றி வகுப்படும் 5 இலக்க சிறிய எண். எந்த எண்ணால் வகுக்கும்போது இங்கே 16, 24, 36, 54 ஆகிய எண்களால் வகுக்கும்பொழுது அதனால் மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய எண். மீதியின்றி வகுப்படும் மிக சிறிய எண். ஓகேங்களா? சரி, ஒரு சில கணக்கு 1 நிமிடத்தில் போட முடியாது. ஒரு சில கணக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம், 1 நிமிடத்தில் போடலாம். ஓகேங்களா? அதுக்கு எடுத்துக்கோங்க. சரி, இதெல்லாம் 10th புக்கில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 32 மற்றும் 60 ஆகியவற்றின் HCF D என்க. HCF என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா Dன்னு கொடுத்துட்டாங்க. D ஈக்குவல் டு 32x + 60y எனில் x மற்றும் yன் மதிப்பு காண்க. அப்போ 32க்கும் 60க்கும் HCF பார்க்குறேன். 8 32, 5 60. இதுக்கு பிறகு நோ காமன் டிவைசர். அப்போ HCF என்னது 4. அப்போ HCF 4. அப்போ D ஈக்குவல் டு 4னா டிங்கிற இடத்துல 4ன்னு போட்டேன். 32 + 60y. எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்தா இந்த 4க்கு ஈக்குவல் ஆகுனா எக்ஸுக்கு 2னும் ஒய்க்கு -1 கொடுத்தா தான் என்ன வரும் 32 2 64. ஒய்க்கு -1 கொடுத்தனா -60. 64 60 போனால் 4. ஸோ இதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது கவனி. 35 56 91ஆல் வகுக்கும்போது மீதி 7 தரக்கூடிய மிக சிறிய எண். என்ன பண்ண சொன்னேன்? இந்த மீதி 7 தரக்கூடிய சிறிய எண்ணா ஒன்று எல்சிஎம் எடுத்து 7 கூட்டணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், ஆப்ஷனில் இருக்கிற எண்ணில் 7 கழிச்சிட்டு வகுப்படும் தன்மையை பார்க்கலாம். இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். பாருங்களா, மீதி 7 தரக்கூடியன்றான். அப்போ மீதி 7 தரனா ஆப்ஷன்லேருந்து 7 கழிக்கணும். எல்லாத்துலேயும் ஆப்ஷனில் 7 கழிச்சா என்ன வரும் 36 40, 37 57, இங்கே 37 39, இங்கே 300 493. சரி, இங்கே பாருங்கள் 37 வகுப்படி என்ன இது 7 5. இது 1 வச்சு முடிச்சிடலாம். இது 5ஆல் வகுப்படாது, இதுவும் 5ஆல் வகுப்படாது, இதுவும் 5ஆல் வகுப்படாது. இது 1 தான் 5ஆல் வகுப்படும். அப்போ மீதி 7 தரக்கூடிய மிக சிறிய எண் எதுனா ஆப்ஷன் ஏ. நம்ம எந்த கணக்குமே 1 நிமிடத்துக்கு மேலே இல்லை 10 செகண்டுக்கு மேலே எடுத்துக்கல. அதுனா சரி, அடுத்த கொஸ்டின் கவனிங்க. 2 எண்களின் கூடுதல் 528 மற்றும் அவற்றின் HCF 33. இந்த நிபந்தனையை நிறைவு செய்யும் எத்தனை ஜோடிகள் இருக்க இயலும்? இந்த நிபந்தனையை நிறைவு செய்ய எத்தனை ஜோடிகள் இருக்க செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ
நம்ம பல தடவை நம்ம கிளாஸில் நடத்திக்கிறோம். ஓகேங்களா? இது மாதிரி ஜோடிகள் உள்ள கணக்கில் மீசிமாவில் மீபிஏவாவை வகுத்திருப்போம். இங்கே எதை வகுப்புனா 2 எண்களின் கூடுதல் 528ஆல் 33 வகுங்க. வகுத்திங்கன்னா என்ன வருது? 33 33. அதனால் அதுக்கு அடுத்தது 16 33 மீதி எலமெண்ட்டு. ஓகேங்களா? 52ல் 33 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 9 19. அப்போ 198. அதனால் 6 33 198. நம்ம இந்த 16 அதனால் எந்த 2 எண்ணை கூட்டினா 16 வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது எப்படி இருக்குன்னா பகா எண்களின் கூடுதலாக கூட்டுங்க. பகா எண்ணெய் எது? 2 3 4 2 3 5 7 9. சரி, அதுக்கு அடுத்தது நமக்கு HCF 3 எண்கள் வெவ்வேறு எலமெண்ட்டாக இருந்ததுன்னா HCFன்னா காமன் டிவைசர் 1. அப்போ 1 காமன் வகுத்தி. அப்போ 1 வச்சு எழுதலாம். அப்போ எந்த 2 எண்ணை கூட்டினா 16 ஒன்றா? 1,15. 2 எடுத்துக்கூடாது, ஈவன் இன்டிஜர். இது 16 மட்டும் இல்லை, கூடுதல் 28. அப்போ 2 எடுத்துக்கூடாது, மீதி பகா எண்கள் எடுத்துக்கலாம். 3 5 7 11 13 எக்ஸட்ரா எடுத்துக்கலாம். அப்போ கவனிங்க, அதுக்கு அடுத்தது 3, எதை எடுக்கலாம்? 13 எடுக்கலாம். 3, 13. அதுக்கு அடுத்தது 5, 11. அதுக்கு அடுத்தது 7, 9. அதுக்கு அடுத்தது மீண்டும் என்ன பண்ணலாம்? 13, 3 வரும், தேவையில்லை, எழுதுனதை மீண்டும் ஏற்றலை. அப்போ எத்தனை ஜோடிகள் வரும் அப்படின்னா 4 ஜோடிகள் வரும். எத்தனை ஜோடிகள் வரும்? 4 ஜோடிகள் வரும். புரியுதுங்களா? சரி, கணக்கு போடும்போது கொஞ்சம் நிதானமாக கவனித்து போட பாருங்கள். ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு நிதானத்தோடு நம்ம தேர்வை அணுகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதாவது பிற நிறுவனங்களை காட்டிலும் நமது பயிற்சி மையத்தில் மிக குறைந்த கட்டணம். இந்த மந்த்லி ஃபீஸில் நடத்தக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி மையம் நீங்கள் எதுன்னு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம செய்கிறோம். சரி, இந்த கணக்கு புரியலனாலும் பாருங்கள், இன்னொரு கணக்கு போகிறோம் பாருங்களா. 2 எண்களின் மீபேவா மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் 2028 மேற்காண் நிபந்தனையை நிறைவு செய்யும் ஜோடிகளாக இருக்க இயலும். பெரும்பாலும் இந்த ஜோடிகளாக இருக்க இயலும்னாலே 2 ஆன்சர் மட்டும் அடிங்க. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் 1 2 இருக்கணும், இல்லைனா 4 இருக்கணும். இதை தவிர்த்து ஆன்சர் இருக்காது. கவனிக்க பாருங்கள், இதனுடைய பெருக்கல் பலன் 2028. அதனால் 2 எண்களின் மீப்பேவான்னு கொடுத்துக்கலாம். அப்போ ஒரு எண்ணு மீப்பேவா தான், இன்னொரு எண்ணு என்னது, அதாவது 2 எண்களின் மீப்பேவான்னு கொடுத்துக்கலாம். அதனால் 2 13 எடுத்துக்கிட்டேன். இந்த 2 13ஆல் வகுக்கிறேன். எத்தனை 13ஆல் வகுக்கும்போது எனக்கு என்ன வருது? 12 வருது. அப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் 12 வர மாதிரி நான் ஜோடிகளை எழுதணும். எப்படி எழுதுவேன்? நான் எதெல்லாம் வச்சு சொன்னேன்? ப்ரைம் நம்பர் என்ன? 2 3 5 7 9 11 ப்ரைம் நம்பர். இதில் 2 விட்டுணுண்ணா. ஆனால் எதை எடுத்துக்கலாம்ண்ணா? வகுத்தி 1 எடுத்துக்கலாம்ண்ணா. அப்போ 1, 12 3, 4 வேறு 2 எலமெண்ட்டை பெருக்குனா எப்படி வரும்? 12 6 2 வரும். இதுக்கு காமன் டிவைஸர் 2 ஆகிடுது. ஏன்னா நமக்கு காமன் டிவைஸர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 13 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வரக்கூடாது. அப்போ இந்த 2 ஜோடி தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஜோடிகள்னாலே ஆன்சர் 1 2 இருக்கணும், இல்லை 4 இருக்கணும். இதை தவிர்த்து வராது. சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? சரி, அடுத்து கவனிக்க பாருங்கள். டெசிமலில் கொடுத்துருந்தாலே கொஞ்சம் டெசிமலை கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? எந்த ஒரு கணக்கில் ஹையஸ்ட்டு டெசிமல் இருக்குதுன்னு பாருங்கள். கொஸ்டினை ஒரு முறை படிங்க. கொஸ்டினை படிக்காமலே கணக்கு போடாதீங்க. ஓகேங்களா? ஒரு ஆன்சர் நம்ம படித்த கொஸ்டின் அப்படியே வந்துன்னா டக்குன்னு ஆன்சர் அடிக்கலாம். படிக்காத ஒரு கொஸ்டின் வருது, போட்டு பார்க்காத ஒரு கொஸ்டின் வருதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். ஓகேங்களா?
எந்த எலமெண்ட்டில் அதிக டெசிமல் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த எலமெண்ட்டில் அதிக டெசிமல் இருக்குது. 2 எலமெண்ட்டு தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2 0ஆல் பெருக்குனா 100ஆல் பெருக்கணும். இதை நான் 100ஆல் பெருக்குனா முழு எண் கிடைக்கும். இதை நான் 100ஆல் பெருக்குனா 0.3 நான் 100ஆல் பெருக்கும்போது 3 300ன்னு போடுவேன். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 30. அப்போ இதை 100ஆல் பெருக்குனா 40. இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். 4 2 2 5 2 30 22 40. 5ஆல் வைக்கிறேன். 1 3 5 5 4 5 20. மொத்தமாக பெருக்குனா 120ன்ட்டு. எல்சிஎம் 120. நான் எதால் பெருக்கணும் அதாலேயே நான் என்ன பண்ணணும், வகுக்கணும். 100ஆல் பெருக்கினேன், அதே 100ஆல் வகுக்கிறேன். வகுத்தா 1.2. புரியுதுங்களா? சரி, எல்சிஎம் எடுத்துகிட்டு நான் எதால் பெருக்கணும் அதாலே வகுத்தேன். இந்த கணக்கில் பாருங்கள். அடுத்த கொஸ்டினில் ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ ஹையஸ்ட் டெசிமல் எங்கேன்னு பார்க்குறேன். இங்கே தான் ஹையஸ்ட் டெசிமல் இருக்குது. அப்போ இதை 100ஆல் பெருக்கிறேன். 54 முழு எண்ணு. 1.8 100ஆல் பெருக்கினா 180 முழு எண்ணு. 7.2 100ஆல் பெருக்கினா 720 முழு எண்ணு. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஹெச்சிசிஎஃப் பார்க்குறேன். 27 2 54 92 180 362 720. மீண்டும் காமன் டிவைசர் இருக்குது. 9ஆல் போடுறேன். 9 3 27 13 30 4 3 36. இதுக்கு பிறகு தான் காமன் டிவைசர் இல்லை. அப்போ இது 2 தான் பெருக்கணும். 9 2 18. எதால் பெருக்கணும் அதாலே வகுக்கிறேன். அப்போ 100ஆல் வகுப்படாது, புள்ளி வச்சிட்டேன். 180ஆல் வகுப்படும் 18. ஒரு நிமிடம் போதும். ஒரு கணக்குக்கு 1 நிமிடம் நிச்சயமாக போதும். அதுவே என்னது சரியாக நம்ம படிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து பாருங்கள். மீதி 4 கொஸ்டின் இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எக்காரணத்து கொண்டும் நெகட்டிவ் தாட்டில் இருக்காதீங்க, நெகட்டிவ் தாட்டில் படிக்காதீங்க. இந்த நெகட்டிவ் தாட்டில் இருக்கிறவங்க கூட பழகாதீங்க. நம்ம கூடவே இருப்பாங்க, புரியுதா, அவங்க படிச்சிடுவாங்க. அதே சமயத்தில் இந்த மெட்டீரியலோ இந்த நோட்ஸோ உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு அனுப்பணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்போ அனுப்பலான்னா, நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று வேலைக்கு போயிட்ட பிறகு மொத்த மெட்டீரியல் அவங்ககிட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்கள். ஓகேவா? இன்றைக்கி தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும். இந்த வேலையில் அவங்களும் போட்டியாளராக இருக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வேலை வாங்கிட்டு எது வந்தாலும் செய்யுங்க. ஓகே, நீங்கள் சரியாக படிச்சுட்டு இருக்கீங்க. திட்டமிட்டு பிளான் பண்ணி படிங்க. காலையில் 2 மணி நேரம், மாலையில் 2 மணி நேரம், 4 மணி நேரம் படிச்சிட்டாலே இந்த போட்டித் தேர்வில் உங்களை தவிர வேறு யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஒன்று மட்டும் நல்லா கவனிச்சுங்க. யார் ஒருவர் புத்தகத்தை எடுத்து தானாக படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்தை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் எப்படி படிக்கணும்னா சிலபஸ் படி படிங்க. அதாவது சிலபஸில் இல்லாத பாடத்தை நீங்கள் மட்டும் படிக்காதீங்க. ஓகேங்களா? அதாவது எல்லோருமே டெக்ஸ்ட் புக்குன்னுவாங்க. நம்மளால் என்ன பண்ணோன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற டெக்ஸ்ட் புக் எடுப்பான். மொதல் 5 பாடத்தை படிச்சுன்னு இருப்பான். அந்த மொதல் 5 பாடத்தில் 4 பாடம் சிலபஸ்லேயே இருக்காது. முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், 3ஆம் உலகப்போரெல்லாம் சிலபஸ்லேயே இருக்காது. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுவான், அதைத்தான் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருப்பான். ஸோ சிலபஸில் இல்லாத பாடத்தை நம்ம படிக்கக்கூடாது. சிலபஸ் ரொம்ப கம்மி தான். அப்போ சிலபஸ் படிக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிளானிங் இருக்கணும். உங்கள்கிட்ட பிளானிங் இல்லாமல் படிக்கக்கூடாது. அதுக்கடுத்தது சிலபஸை கையில் வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கையில் வச்சுருக்கணும். மெட்டீரியல் நீங்கள் வீட்டு உள்ள போகிறீங்கன்னா இந்த மெட்டீரியல் இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இருக்குதுன்னு டக்குன்னு எடுக்கணும். உன் மைண்டில் வச்சுருக்கணும் புத்தகத்தில். அதே சமயத்தில் சிலபஸை ஒரு முறைக்கு 2 முறை கூட தேர்வு எழுதி பழகுங்க. ஓகேங்களா? அப்படி தேர்வு எழுதி பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பேருந்தில் போகிறீங்க, ஒரு குழந்தை ஒரு புத்தகம் வச்சுக்குது, அந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சிலபஸ் இருந்தால் அப்படியே வாசிச்சுக்கிட்டே போகலாம். அதாவது தப்பே கிடையாது. நம்ம வேலை வாங்குற வரைக்கும் தொடர் பயிற்சி, தொடர் முயற்சி தான். ஓகேங்களா? நம்ம ஏதேனும் ஒருத்தவங்களுடைய வழிகாட்டுதல் படி படித்தோன்னா எளிமையாக வெற்றி பெறலாம் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகேங்களா? உங்கள்கிட்ட இந்த மொத்த மெட்டீரியலும் நான் கொடுக்கலாம், நிச்சயமாக படிக்க மாட்டீங்க. உங்களை யாரேனும் ஒருவர் வழிகாட்டினா தான் அதில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். உண்மையிலே சொல்கிறேன், நமது பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட 1 மாத கால பயிற்சியில்
35க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை நம்ம வெற்றி பெற வச்சோம். அதனால் அன்னையில் சேருவோம், அரசியலாய் பெறுவோம் என்பதே நமது தாரக மந்திரம். வாழ்த்துக்கள்.